காரியமங்கலத்தில் சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்கா தேசிய நெடுஞ்சாலையில் சோதனை செய்தபோது மடக்கி பிடித்த காரியமங்கலம் போலீசார். தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் வழியாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா பொருட்களை கடத்திச் செல்வதற்காக பாலக்கோடு டிஎஸ்பி மனோகரன் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவரது உத்தரவின் பேரில் இன்று காரியமங்கலம் அடுத்த அடிலம் பிரிவு சாலையில் காவல் உதவி ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி, ஆனந்தகுமார் தலைமையிலான போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். போது அவ்வழியாக வேகமாக நம்பர் பிளேட் இல்லாமல் வந்த சொகுசு காரை சந்தேகமடைந்த போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 5 லட்சம் மதிப்பிலான 1 டன் குட்கா இருந்தது தெரிய வந்தது. காரை ஓட்டி வந்த இருவரையும் பிடித்து விசாரித்ததில் கர்நாடக மாநிலம் மைசூர் பகுதியைச் சேர்ந்த மகேசா ரேவந்த் என்பதும், கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து கேரளாவிற்கு குட்கா கடத்தி சென்றதும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து சொகுசு காருடன் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து மகேசா, ரேவந்த் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து டிஎஸ்பி மனோகரன் கூறுகையில், தொடர்ந்து குட்கா பொருட்கள் கடத்தல் குறித்து தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், குட்கா கடத்துபவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படும் எனவும் எச்சரித்துள்ளார்.